நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி வள்ளுவன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. ஆறுபடை புரொடக்ஷன் சார்பில் ஷைல்குமார் தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் வள்ளுவன். சங்கர் சாரதி இயக்கியுள்ளார். ஜென்டில்மேன் 2 உள்ளிட்ட படங்களில் நடித்த தெலுங்கில் இளம் முன்னணி நடிகராக வலம் வரும் சேத்தன் சீனு இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இனிமே இப்படித்தான் படங்களில் கதாநாயகியாக நடித்த ஆஸ்னா சவேரி இது கதாநாயகியாக நடிக்கிறார். மனோபலா, சாய்தீனா, தீபா ராமச்சந்திரன், கராத்தே ராஜா, ராஜசிம்மன், மீசி ராஜேந்திரன், சில்மிஷம் சிவா மற்றும் பலர் முக்கிய வேடங்கள் எடுத்துக்கின்றனர். அஸ்வத் இசையமைக்க ஒளிப்பதிவை சுரேஷ் பாலா மேற்கொள்ள படத்தொகுப்பை ஷான் லோகேஷ் கவனித்துள்ளார். விரைவில் இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி வரும் நிலையில் இந்த படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராம் பிரசாத் லேபில் நடந்தது. இந்த நிகழ்வு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனரும் பெப்சி தொடர்பான ஆர்.கே. செல்வமணி, இயக்குனர்கள் ஆர். உதயகுமார், பேரரசு, தயாரிப்பாளர் கே. ராஜன், நடிகை கோமல் சர்மா, நடிகர் விஜய் விஸ்வா உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் இயக்குனர் சங்கர் சாரதி பேசும்போது கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்ட தன்னோடு நேர் என்கிற இந்த திருக்குறளை மையப்படுத்தி தான் கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் படத்தை எடுத்திருக்கிறோம். அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அண்ணல் அம்பேத்கர் சட்டங்களை இயற்றினார். ஆனால் சட்டங்களில் உள்ள நல்ல விஷயங்களை ஒதுக்கிவிட்டு அதில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிக்கும் வழிவகைகளைத்தான் என்று தேடுகிறார்கள். மக்களை பாதுகாக்க யாரிடம் இந்த சட்டங்களை ஒப்படைத்தார்களோ அவர்கள்தான் இன்று நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சட்டத்தை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் தவறு செய்தால் யார் தண்டனை கொடுப்பது? இதனால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் வலியையும் வேதனையும் தான் வள்ளுவன் படமாக உருவாக்கியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம் குடும்பத்தில் பலரும் சந்தித்த வழிகளைத்தான் ஸ்கிரிப்டாக மாற்றியிருக்கிறேன். இந்த கதை நடிகர் பரத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. அவரிடம் சென்று கூறினேன். கதை பிடித்திருந்தாலும் அவர் அப்போது வேறு படங்களில் எடுத்து கொண்டிருந்ததால் எனக்கு தேதி கிடைக்கவில்லை. இப்போது இந்த படத்தை பாராட்ட அவரே மேடையில் அமர்ந்திருப்பது கடவுள் செயல் என்று நினைக்கிறேன் என்று பேசினார். இணை தயாரிப்பாளர் பாலச்சந்தர் பேசும்போது இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது இது முடியுமா என்று யோசித்தோம். ஆனால் இப்போது இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது பாதி ஜெயித்து விட்டோம் என நினைக்கிறேன். இந்த உற்சாகத்தில் அடுத்தடுத்து படங்களை எடுப்போம். தமிழ் சினிமா வாழ வைப்பதற்காக தான் வந்திருக்கிறோம். முதலில் கன்னடத்தில் தான் படம் எடுக்க நினைத்தோம். ஆனால் இங்கே தமிழில் செல்வமணி சார் போன்ற ஜாம்பவான்கள் முன்னால் பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் இங்கே படம் எடுத்தோம் என்று பேசினார். இசையமைப்பாளர் அஸ்வத் பேசும்போது படத்தின் நாயகன் சேத்தன் சீனு மூலமாக தான் இந்த படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தயாரிப்பாளர்கள் திறமையான நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார்கள். அந்த வகையில் இந்த படத்தில் நிறைய பாடகர்கள், கவிஞர்கள் என புதியவர்கள் பலரை அறிமுகப்படுத்த முடிந்தது என்று பேசினார். நடிகர் விஜய் விஸ்வா பேசும்போது இயக்குனர் சங்கர் சாரதி இந்த படத்தை பல சிரமங்களுக்கிடையே பார்த்து உருவாக்கினார். இன்று இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவர் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு கிடைத்தது போல் எனக்கு தோன்றியது என்றார். தயாரிப்பாளர் கே. ராஜன் பேசும்போது இந்த படத்துக்கு வள்ளுவன் என தலைப்பு வைத்து அவரது குரலை மையமாக வைத்து படத்தையும் எடுத்துள்ளார். இயக்குனர் சங்கர் சாரதி அதே சமயம் கெட்டது செய்தவனுக்கு நல்லது செய் என்று எழுதிய வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகாரன் படம் எடுத்துள்ளார். கடந்த 2 வருடங்களில் கிட்டத்தட்ட 75% படங்களில் ஆங்கில டைட்டில் தான் இருக்கிறது. இது தமிழ் நாடா என்கிற கேள்வியே வந்துவிட்டது. இந்த சமயத்தில் இப்படி வள்ளுவன் என தலைப்பு வைத்திருப்பதால் இயக்குனர் சங்கர் சாரதியை பாராட்டுகிறேன் என்றார். இயக்குனர் ஆர். உதயகுமார் பேசும்போது தவறு செய்தவர்களை தண்டித்து திருத்த வேண்டும் என்கிற கருத்தை சொல்ல வள்ளுவரை உதாரணமாக இயக்குனர் சங்கர் சாரதி எடுத்துக்கொண்டுள்ளார். இதனாலேயே இவர் சென்சாரை தப்பித்து விட்டார். அந்த வகையில் எங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வள்ளுவன் என்கிற டைட்டிலுடன் அவர் கையில் எழுத்தாணிக்கு பதிலாக கத்தியை கொடுத்து ஒருவர் துணிச்சலாக படம் கொடுத்துள்ளார். இந்த படத்தை அவர் இயக்கிய டெக்னிக் நன்றாக இருந்தது. கதாநாயகன் சிரிக்கும்போது சின்ன மோகன்லால் போல் இருக்கிறார். அவர் நன்றாக வர வேண்டும் என்று பேசினார். நடிகர் மீசி ராஜேந்திரன் பேசும்போது இந்த படத்தில் நடிக்க இயக்குனர் சாரதி என்னை அழைத்த போது முதலில் வர மறுத்து விட்டேன். அவர் சரியாக 2023 அக்டோபர் 25ஆம் தேதி என்னை அழைத்தார். அன்று கேப்டன் பிறந்த நாள். மீண்டும் என்னை வற்புறுத்தி அழைத்தால் கேப்டனிடம் சென்று அனுமதி பெற்று ஆசி பெற்று மதியத்திற்கு மேல் படப்பிடிப்பில் சென்று கலந்து கொண்டேன். அந்த வகையில் என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாத படம். சினிமா நான் இருப்பதை கடவுள் கொடுத்த கொடுப்பினை. இப்போது உள்ள இயக்குநர்கள் ஒரு குறும்படத்தை எடுத்துவிட்டு சினிமா வாய்ப்பை பெற்றுக்கொண்டு சினிமா கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். தமிழ் சினிமாவுக்கு என்று ஒரு பதிப்பு உள்ளது. தயவுசெய்து அந்த கலாச்சாரத்தை மாற்றாது என்று பேசினார். நடிகர் பரத் பேசும்போது சினிமாவில் நாம் இருப்பதே ஒரு பெரிய வரம்தான். அப்படிப்பட்ட சினிமாவில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் நாமவே பிடித்து முன்னேறுவது என்பது எவ்வளவு சிரமம் என்பது அப்படி வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல வலுவான அரசியல் கலந்த ஒரு கருத்து இந்த படத்தின் டைட்டில் துவங்கும் போதே ஆரம்பிக்கிறது. கதையை இயக்குனர் என்று சொன்னாலும் அந்த சமயத்தில் என்னுடைய வேறு சில கமிட்மெண்ட்களால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது.
நடிகர் சேத்தன் சீனு, தெலுங்கு, தமிழ் என 2 மொழிகளிலும் மாறி மாறி நடிக்கிறார். அவருக்கு தமிழில் இது மிகப்பெரிய பிரேக்காக அமையும். இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் பாலா என்னுடன் காளிதாஸ் 2 படத்தில், மிரல் என 3 படங்களிலும் வேலை பார்த்தவர் என்று கூறினார். நடிகர் கருத்தராஜா பேசும்போது, இந்த வள்ளுவன் படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சங்கர் சாரதி. இதில் வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன். பல கிராமங்களில், சிறிய நகரங்களில் உள்ள திரையரங்களில் திங்கள், செவ்வாய் போன்ற கிழமைகளில் காலை மதிய காட்சிகள் படம் பார்க்க செல்லும்போது வெறும் 5 பேர் 10 பேர் மட்டும் இருப்பதை பார்க்கும்போது மனம் பதறும். பல இடங்களில் திரையரங்களை எடுத்துவிட்டு மண்டபம், மால் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். சமீபத்தில் மூணாருக்கு சுற்றுலா சென்றிருந்தேன். அவ்வளவு பெரிய சுற்றுலாத்தலம், ஆனால் அவ்வளவு பெரிய ஊரில் ஒரு தியேட்டர் கூட இல்லை. அதேபோல் பொதுமக்களிடம் ஏன் திரையரங்களுக்கு செல்வதில்லை என நான் பேசியபோது பலரும் நாங்களே வெளியிலிருந்து தின்பண்டம் கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பதை பார்க்க முடிந்தது. திரையரங்களில் அதிக கட்டணத்தை தின்பண்டங்கள் விற்பது ஒரு பக்கம் விற்றுக்கொள்ளட்டும், ஆனால் வெளியிலிருந்து இப்படி கொண்டு போகிற தின்பண்டங்களை அவங்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடிகர் ராஜேஸ்வரன் பேசும்போது, இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்த போது பல கஷ்டங்களுக்கு இடையே தான் நடைபெற்றது. தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்களை போன்ற நடிகர்களாகட்டும் அவரவர் தரப்பில் சில கஷ்டங்கள் இருந்தன. அப்படி கஷ்டங்களுக்கு இடையே தான் இந்த படம் உருவாகி இருக்கிறது என்றார். நடிகர் பிரேம்குமார் பேசும்போது, படத்தின் இயக்குனர் என்னிடம் இந்த கதையை சொல்ல வந்தபோதே இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர், இந்த படத்திற்கு வள்ளுவன் என் டைட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோதே நான் நடிக்க ஓகே சொல்லிவிட்டேன். இந்த படத்தில் ஒரு அழுத்தமான செய்தி இருக்கிறது. படம் பார்த்துவிட்டு வரும்போது ஒரு தாக்கம் இருக்கும். அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் எவ்வாறு தவறு செய்கிறார்களோ அதை எப்படி தட்டி கேட்பது என அதற்கான தீர்வுகளும் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். நாயகி ஆஸ்னா சவேரி பேசும்போது, இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வள்ளுவன் படத்தில் எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப், சஸ்பென்ஸ், த்ரில்லர், நிறைய ட்விஸ்ட்டு என எல்லாமே இருக்கிறது. நீங்கள் செலவழிக்கும் நேரத்திற்கும் படத்திற்கும் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். இயக்குனர் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி பேசும்போது, படத்தின் அழைப்பிதழ் கொடுத்து என்னை அழைத்த போது அதை பார்த்ததும் இது ஒரு டாக்குமெண்ட்ரி படம் போல் இருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றியது. ஆனால் ட்ரெய்லரை பார்த்ததும் ஒரு பிரம்மாண்ட ஆக்ஷன் படத்தை பார்த்தது போன்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. எனக்கே இந்த படம் குறித்து ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இல்லையா. அதனால் இந்த படத்தை பற்றி மீடியா ப்ரமோஷன்கள் பேசும்போது இது எந்த மாதிரியான படம் என்பதை தெளிவாக ரசிகர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் அந்த தரப்பு ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க தேடி வருவார்கள். இந்த தமிழ் சினிமாவை வாழ வைப்பவர்கள் புதிய தயாரிப்பாளர்கள் தான் என்றார். ஒரு மரம் நட்டால் வளர்ந்து பிறகு பல வகைகளில் பலன் தரும். எதுவுமே இல்லை என்றாலும் நிழல் தரும். வேலையாவது செய்யும். இசையமைப்பாளர்களுக்கு கூட அவர்களின் மறைவுக்கு பின்னால் அவர் குடும்பத்திற்கும் செல்லும் விதமாக ராயல்டி பணம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் தயாரிப்பாளரின் நிலை அப்படி இல்லை. நன்றாக சம்பாதிக்கும் ஹீரோக்கள் தங்களது சம்பளத்தில் 5 அல்லது 10% தொகையை தங்களது ஆளாக்கிய தயாரிப்பாளருக்கு தர வேண்டும் என ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் தயாரிப்பாளர்கள் குறைந்தபட்சம் நன்றாக இருப்பார்கள். இன்றைய சூழலில் வெட்கம், மானம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கு வள்ளுவன் சொன்னதை போல இன்னா செய்தாருக்கு இனியவை செய்ய முடியாது, திருப்பி இன்னாதான் செய்ய முடியும். மற்ற பல நாடுகளுக்கு செல்லும்போது எல்லா பொதுமக்களையும் ராஜா போல நடத்துவார்கள். குற்றவாளிகளை கிரிமினல்களாக நடத்துவார்கள். ஆனால் இங்கே சாதாரண பொதுமக்களை கூட குற்றவாளிகளை போல நடத்தும் சூழல் இருக்கிறது. ஆனால் குற்றவாளி வந்தால் அவனை ராஜா போல் பார்க்கிறார்கள். நம்முடைய சிஸ்டம் அப்படி இருக்கிறது. அடுத்து இயக்குனர் ராதா பாரதி பேசும்போது, இந்த படத்தை நான் பார்த்து விட்டேன். இந்த படத்தில் நடித்துள்ள இந்த நடிகர்கள் இந்த கதாபாத்திரங்களுக்காக நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே பெருமைப்படுவீர்கள். குறிப்பாக கதாநாயகியை பார்த்து பயப்படுவீர்கள். இயக்குனர் சங்கர் சாரதி என்னுடைய சீடன்தான். யாருக்கும் தெரியாத விஷயம், அவர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர். தேவாரம், திருப்புகழ், திருப்பாவை எல்லாம் தெளிவாக பாடக்கூடியவர். என் தந்தை அவரை ஆழ்வார் என்று தான் அழைப்பார். அவ்வளவு பக்திமான். அதே சமயம் என்னிடம் சமூகம் சார்ந்த சீர்திருத்த கருத்துக்களை பற்றி எப்போதும் பேசி கொண்டிருப்பார். பரிமேலழகர், கலைஞர் போன்றவர்கள் திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதினார்கள். இயக்குனர் சங்கர் சாரதி திருக்குறளுக்கு திரைக்கதை எழுதியுள்ளார் என்று பேசினார். நடிகர் கோமல் சர்மா பேசும்போது, 2000 வருடத்துக்கு முன்பு உலகமே இருளில் சூழ்ந்திருந்த போது 1330 குறள்கள் மூலம் வெளிச்சம் கொடுத்தவர் வள்ளுவர். நமது குழந்தைகள் மாதத்திற்கு 10 குறள்கள் படித்தால் அவர்கள் சிறந்த மனிதர்களாக மட்டுமல்லாமல் உயர்வான தலைவர்களாகவும் உருவாவார்கள். திருக்குறள் ஒரு இலக்கியம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதைத்தான் படமாக்கியிருக்கிறார்கள் என்றார். நாயகன் சேத்தன் சீனு பேசும்போது, கடந்த 15 வருடங்களாக திரையுலகில் ஒரு முக்கிய இடத்திற்காக போராடி வருகிறேன். இந்த மேடை எனக்கு முக்கியமான மேடை. கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இயக்குனர் மு. களஞ்சியம் இயக்கிய கருங்காலி படத்தில் என்னை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். இதே இடத்தில் தான் இயக்குனர்கள் பாலுமகேந்திரா, அமீர், நாயகன் ஜெயம் ரவி என பல பிரபலம் கலந்து கொண்டு அரங்கமே நிறைந்திருந்தது. அதன் பிறகு நான் சூப் மனிதன் சக்ஸஸ் மீட்டை இங்கே தான் கொண்டாடினோம். தற்போது கேடி குஞ்சுமோன் ஜென்டில்மேன் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன். அதன் படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருங்காலி படத்தில் நடித்து முடித்த பிறகு விஜய் அண்ணா வீட்டிலிருந்து தல அஜித் வீடு வரை
எத்தனை கம்பெனிகள் இருக்கின்றனவோ அத்தனையும் ஏறி இறங்கி விட்டேன். ஆனால் நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீர்கள், தமிழுக்கு செட்டாக மாட்டீங்க என்று சொன்னபோது எனக்கு மனதுக்குள் பயம் வந்தது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கமலஹாசன், அஜித் எல்லோரும் வெள்ளை நிறம் தானே, இங்கே கலர் என்பது ஒரு பிரச்சனை இல்லை, திறமையை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்பது புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டால் எனக்கு உதவியாக இருக்கும் என்றார். தயாரிப்பாளர் பி.எல். தேவன் பேசும்போது, நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளரான சமயத்தில் தான் இதே போன்று பீட்சா படத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி உள்ளிட்ட எல்லோருமே பெரிய ஆட்களாக மாறிவிட்டார்கள். அதே போல தான் இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் நடித்த அனைவருமே பெரியாராக உயர்வார்கள் என்றார். வள்ளுவன் பட தயாரிப்பாளர் ஷைல்குமார் பேசும்போது, நான் இந்த படத்தை தயாரிக்க உறுதுணையாக இருந்தது என்னுடைய தாய் தந்தை தான். அதே போல் நான் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட படத்தின் வேலைகள் தடைபடாமல் இங்கிருந்து என்னுடைய நண்பனான பாஸ்கரன் பார்த்து கொண்டார், அவருக்கு நன்றி என்றார். இயக்குனர் பேரரசு பேசும்போது, வள்ளுவன் என இந்த படத்துக்கு டைட்டில் வைத்திருக்கும் இயக்குனர் சங்கசாரதி ஒரு ஆன்மீகவாதி. அப்படி இருப்பதால் தான் இப்படி ஒரு துணிச்சலான டைட்டிலை அவரால் வைக்க முடிந்திருக்கிறது. வள்ளுவர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துவிட்டு கத்தியை கொடுத்திருக்கிறார். இப்போது உள்ள சூழ்நிலையில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் அவர் கத்தியை அல்ல துப்பாக்கியை தான் எடுத்திருப்பார். அந்த அளவுக்கு இங்கு பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், கொலை, கற்பழிப்பு. வள்ளுவன் என டைட்டில் வைத்ததற்கே உங்களை பாராட்ட வேண்டும் என்றார். நான் சிவகாசி படம் எடுத்தபோது வக்கீல்களை கிண்டல் செய்வதாக என் மீது தமிழ்நாட்டில் உள்ள பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தார்கள். அதில் நடித்ததற்காக விஜய் மீதும் தயாரிப்பாளர் மீதும் கூட வழக்கு தொடர்ந்தார்கள். அப்படி ஒரு வக்கீலை நான் குறைவாக காட்டியதற்காக எங்கள் 3 பேர் மீதும் வழக்கு போட்டார்கள் என்றால், இப்போது இயக்குனர் சங்கர் சார்பில் இந்த படத்தில் ஒரு வக்கீல் நீதிபதியை விலைக்கு வாங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், உண்மையிலே இவர் 100 பேரரசுக்கு சமம். ஒரு இயக்குனருக்கு மக்கள் மீது அக்கறை, நாட்டுப்பற்று இருக்க வேண்டும். நீங்கள் ஆக்ஷன், காமெடி, ஃபேமிலி, ஜாதி, த்ரில்லர் என எந்த படம் வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனால் அது ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும் என்று பேசினார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.